அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகனோட குறு நாவல்களில் லங்கா தகனம் 3 தொடர்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாம். வானத்திலிருந்து பார்க்கும்போது அச்சன் மடம் ஒரு தாய் யானையை சுற்றி 10-15 குட்டி சூழ்ந்து நிற்பது முதுகுப்புற காட்சியை போல் இருக்கக்கூடும். மையத்தில் 8 கட்டு தேக்கு மரத்தாலான விசாலமான எடுப்பு. அறப்புரைகள் மண்தான். கூரைகள் முழுக்க தென்னை ஓலை வேயப்பட்டவை. கருகிய ஆழ்ந்த சாம்பல் நிறத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் அவை தெரிகிற காட்சியை முதல்ல பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட உடனடி எண்ணம் நெருப்பு தான். பூமியையும் வானையும் இணைக்கும் கோபுரம் போல எழுந்து நின்று கூத்தாடும் ஜுவாலை. ஒரு தீக்குச்சியை கிழிச்சு எரிந்து விட வேண்டும் என்று பொங்கிய உத்வேகத்தையும் அதன் அச்சமும் கிளுகிளுப்பும் கலந்த உணர்வுகளையும் மறக்க முடியாது. ஆனால் சில நாட்களுக்குள்ள கூரை நினைவிலிருந்து கலன்று விட்டது. மடத்துக்குள்ளே வாழும் என்ன நான் கற்பனை செய்யும் போதெல்லாம் ஏகப்பட்ட மர சாமான்களோட ஊட நெளிந்து வளைந்து சுறுசுறுப்பாக ஓடும் வெள்ளொளி போல உணர்வேன். மடத்தை தொட்டதெல்லாம் தேக்கு. சுவர்கள், அலங்கார உத்தரங்கள், கதவுகள் எதிலையும் அக்கடாவென்று சாய்ந்து விட முடியாது. உறுத்துவது போல முள்ளும் கொத்துமா சிற்ப வேலைகள். யட்சிகளின் தொப்புள்களில் வேட்டுவாளி கூடுகள். முளைகளை யாரும் தொட்டு நான் பார்த்ததே இல்லை. மிக அந்தரங்கமான சமயங்களில் நான் தான் திருட்டுத்தனமாக விழித்தபடி வருடி பார்ப்பேன். ஆனால் அவை அனைத்திலுமே அந்த இடங்களில் வியர்வை பிசுக்கேறி கருக்கருப்பாக இருந்துச்சு. லாந்தர்களும் சிமினி இடப்பட்ட விளக்குகளும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சட்டம். விதிவிலக்கு தம்புரானோட பூஜை அறை. உயர்ந்த கூரையிலிருந்து லாந்தர்களோட மேலே தொங்கும் கூம்பு வடிவ குடை வரைக்கும் எந்நேரமும் இருட்டு தான். இருட்டை பற்றி நினைக்காம மடத்தை கற்பனை செய்ய முடியாது. எனவே தான் மகாதேவர் கோவில் திருவாதிரை விழா எனக்கு பரபரப்பூட்டியது. வான வேடிக்கைக்கும் தகதகக்கும் பந்தங்களும் தூக்கத்தில் என் கண்களை தெரிந்தன. திருவாதிரை நெருங்க நெருங்க மடத்தோட மாற்றமற்ற நிதானமான சலனம் விரைவு பெற ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் மடமே ஒரு 4 கால் பிராணி போல மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருப்பதாக பிரமை ஏற்பட்டது. காரியஸ்தன் என்னை கல்லூரிக்கு போக வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. காலைக்கு முன்பே தொடங்கி இரவு கழிவது வர வேலை. எனவே ஆசானை நான் பார்க்கவே முடியலை. ஏதோ இடைவெளியில் அவரை நினைத்து கொண்டபோது சுந்தரையரிடம் திருவாதிரைக்கு கதகளி உண்டல்லவா என்று விசாரித்தேன். வழக்கம் போல் வர்க்கலையில் இருந்தும் சேத்தலை, கொல்லம், திருவனந்தபுரம் ஆகிய ஊர்களில் இருந்தும் மேஜர் செட்டுகள் வந்து ஆடப்போவதாக கூறினார். முதல் நாள் கிராதார் ஜூனியம், அடுத்த 3 நாளும் நலசரிதம், பிறகு நரகாசுரவதம், ராவணோத்பவம். நான் இடைமறித்து லங்கா தகன இல்லையோ என்றேன். லங்கா தகனமா? அப்படி ஒரு கதகளியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் சுந்தரையர். ஆசான் சொன்னாரே என்றேன். சுந்தரையர் உறக்க சிரித்தார். அதுவா, அது அனுமன் தூது ஆட்டத்தில் ஒரு நாளையோட அங்கம். ஆசான் வழக்கம் போல் அதில் தான் ஆடுவார். சும்மா சொல்லக்கூடாது. குரங்கு என்றால் ஆசான் குரங்கே தான். மேடை ஏறினார் என்றால் குரங்கு 20 வருஷம் கதகளி பயின்று வந்து ஆடினது மாதிரி தான் இருக்கும். பலசரக்கரையிலிருந்து வந்த சாம்பு ஐயர் நிஜமாகவே அந்த கதை தானோ என்னவோ என்று சொல்லி சிரித்தார். ஆசாமியின் அசல் ஜாடை எது என்றே சந்தேகமாக இருந்தது. ஒரு புறம் பார்த்தா குரங்கு, மறுபுறம் பார்த்தா ஆசான். ஹே. மறுநாள் தொழுவு பக்கமாக போனபோது தான் வைக்கோற்போர் அருகே ஆசானை பார்த்தேன். மல்லாந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆசானே. ஆசான் திடுக்கிட்டு எழுந்தார். நான் ஒரு சிறு மன அசைவை அடைந்தேன். குரங்கு ஒன்று எழுந்து திரும்புவது போல இருந்தது அது. யார், ராமன் குட்டியா? பார்க்கவே முடியலையே. திருவிழா அவசரம் ஆசானே. எனக்கும் அவசரம்தான். அணிகளையெல்லாம் பழுது பார்த்தேன். சாயங்கள் வாங்க போக வேண்டும். வைத்தியரை காணோம். ஆசானே, லங்கா தகனம் என்னைக்கு என்றார் ஆசான். என்ன ஆடி? என்ன இனி நான் ஆடவே போவதில்லை. ஏன்? எத்தனை ஆடி ஆயிற்று. எல்லாம் வீண், வெறும் இம்சை. தூக்கமில்லாமல் எத்தனை ராத்திரிகள் காத்திருந்து தவித்து கடைசியில் என்ன பிரயோஜனம்? என்னால் முடியலை. ஒரு அடி கூட புதிதாக எடுத்து வைக்க முடியலை. என் ஆட்டம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே என்னால் முடியாது. போதும், ஆடியதெல்லாம் போதும். நீங்கள் ஆடப்போவதை எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்களே. ஒரு எல்லைக்கு பிறகு எவரும் பிறருக்காக ஆடுவதில்லை குழந்தை. ஏமாற்றமாக இருந்தது எனக்கு. ஆசானிடம் எப்படி பேசுவது என்று தெரியலை. அவர் கூறியது எதுவும் எனக்கு புரியவும் இல்லை. நீங்கள் ஆட வேண்டும் ஆசானே. ஆசான் சிரித்தபடி என் தோளை தட்டினார்.
பிறகு நினைத்து கொண்டு உரக்க சிரித்தார். அனுமன் வேஷத்தை மண்ணில் காலுண்டி நின்று போடுகிற முட்டாளு, வாயுபுத்திரனை புழுதியில் கட்டி போட நினைக்கிற மூடேன். கண்கள் வெறிக்க களிப்பில்லாத முகத்தோட தொண்டை புடைக்க சிரித்தார். தரையை ஓங்கி அரைந்தார். பிறகு தணிந்து வானம் நோக்கி பெருமூச்சு விட்டார். நான் எழுந்து கொண்டேன். தூரத்திலிருந்து பார்த்தபோது ஆசான் வைக்கோலை கிள்ளி பீத்து எறிவதும் சொரிந்து கொள்வதும் தெரிந்தது. இப்போது அவ்வசைவுகளில் உள்ள குரங்குத்தனம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. லாகவம் மிக்கவையாகவும் மிக நளினமாக ஒழுங்குபடுத்தப்பட்டவையுமான நடன அசைவுகள். ஆனால் குரங்குக்கே உரியவை. பயமாக இருந்தது. யாரிடமாவது இதை பற்றி பேச மிகவும் விரும்பினேன். நான் சுந்தரையரிடமும் சாம்புவிடமும் தான் இயல்பாக பேச முடியும். ஆனால் இருவருமே நக்கலை தவிர்த்து பேசி அறியாதவர்கள். 3ஆம் நாள் ஆசானே என்னை தேடி வந்தார். உக்ரான் அறையில் அரிசி அளவையை குறித்து கொண்டிருந்தேன். ராமங்குட்டே என்று கூவியபடி பாய்ந்து வந்து கட்டி கொண்டார். ஆனந்தமாக சிரித்தார். தெரியுமா, நான் ஆடப்போகிறேன். எனக்கு அது உள்ளூர தெரிந்திருந்தது என அப்போது அறிந்தேன். நான் ஆடப்போகிறேன், அனுமா வேஷம் போட்டு ஆடப்போகிறேன். என்ன திடீரென்று? நான் விரதம் இருந்தேன். நேற்று ஏனோ திருவிழா சீட்டு போட்டு பார்க்க தோண்டியது. ஆடு என்று வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த முறை பூரணமாக ஆடப்போகிறேன். என் மூர்த்தி என்னிடம் கனிவு கொண்டுட்டாரு. ஆசா விலகி சென்று திடீரென உடல் அசைவுகள் மாறுபட்டு ராஜசம் ததும்பும் நடன நடையில் என்னை நோக்கி வந்து பொயிலாக திரும்பி தருக்கி நிமிர்ந்து நின்று பின்பு சட்டென கலைந்து சிரித்தபடி, அப்படி வரப்போகிறேன், என் மூர்த்தியாக வரப்போகிறேன். இந்த கேடுகெட்ட பிண்டம் மலமூத்திர பாண்டம் அப்போது மறைந்துவிடும். என் மூர்த்தி மட்டும் இருப்பார். வாயு புத்திரன் வந்துவிடுவார். பிரபஞ்சத்தை சுற்றும் வால் நிமிர்ந்து நிற்க செந்தழல் நிறத்தில் ஒளி சிதறும் கிரீடமும் புஜங்களும் கதாயுதமும் அபயஹஸ்தமும் அருள் விழிகளுமா வந்துடுவார். என் மூர்த்தி வந்துடுவார். மண்ணில் தாளமிட்ட இந்த கால் அப்போது விண்ணுக்கு தாவும். காற்று வெளியில் பாய்ந்து எழும். ஆஹா ஆஹாஹாஹா ஆஹாஹாஹா. ஆசான் கைமுத்திரையும் அடவும் அபிநயமும் இயல்பாக உடம்புல வந்து சேர பாடியபடி ஆடினார். காந்தல் மெல்விரல் காந்தியலும் கண்ணினை காந்தன் தொழும் கற்பின் கனல் காஞ்சன பூமை. ஆசானே, அங்கே என்ன கலாட்டா என்றார் அச்சு காரியஸ்தன் உக்ரான உள்ளிலிருந்து. ஆசான் சுருங்கி ஒன்றுமில்லை என்றார். போமையா, வேலையை பார்த்து கொண்டு தண்டசோறு தின்பதும் அல்லாமல் வேலை செய்பவர்களையும் கெடுக்கிறீரோ? ஆசானா, அது பாதிக்கலை. குரலை தாழ்த்தி, நீ நேரம் கிடைக்கும் போது வா. நான் வேஷத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடித்து விட்டேன். இனி சாதகம்தான். எள் மயிர் இடை கூட அடியும் எடுப்பும் தவறக்கூடாது. ஒரு சலனம் பிழைத்தாற் கூட என் மூர்த்தி வரமாட்டார். பூரணம் கெட்டு போனால் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட குதித்தபடி அவர் போவதை கண்டபோது எனக்கு அந்த பீதி வயிற்றை பிசைந்தது. நன்றி.